மதுரையில் வேட்டி கட்டி பல்கலைக்கழக தேர்வு எழுத வந்த மாணவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ஹரிகிருஷ்ணன், நடந்தது என்ன? வேட்டி அணிந்த காரணத்தால் தான் அவர் மறுக்கப்பட்டாரா? பத்மபிரியா பார்த்தீங்கன்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டு ஏராளமான அந்த ஸ்டடி சென்டர் என்று சொல்லப்படுகிற அந்த படிப்பு வட்டாரங்கள் இருக்கிறது, அங்கங்கே இருக்கிறது. தொலைநிலை கல்வி மூலமாக மதுரை திருமங்கலம் அருகே கல்லணையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் 2013ஆம் ஆண்டு பேச்சுலர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த லைப்ரரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்ற பாடப்பிரிவை அவர் தேர்வு செய்தார். தொடர்ந்து 2013 அந்த ஓராண்டு படிப்புக்கு அவர் தேர்வு செய்து பணமும் கட்டியிருந்த சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து அந்த படிப்பை முடிப்பதற்கான கால சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை காரணமாக தேர்வு எழுத முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போது இந்த ஆண்டு அவர் தேர்வு எழுதுவதற்காக அவர் விண்ணப்பித்து அவருக்கான ஹால் டிக்கெட் என்று சொல்லப்படுகிற அந்த தேர்வு அனுமதி கடிதமும் வந்திருக்கிறது. தொடர்ந்து 2 பிராக்டிக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த எக்ஸாம் செய்துவிட்டார். அதன் தொடர்ந்து 2 நேரடியாக வந்து 2 தேர்வுகளும் எழுதிவிட்டார். தற்போது இன்று 5வது தேர்வு என்று சொல்லப்படுகிற அந்த தேர்வுக்கு எழுத வரும்பொழுது வேட்டி அணிந்திருந்த காரணத்தினாக அவருக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. தற்போது கண்ணன் நம்மோடு இருக்கிறார், அவரிடையே கேட்கலாம். என்ன காரணத்துக்காக உங்களை தேர்வு எழுத அனுமதிக்கல? அதிகாரிகள் ஏதாவது, அலுவலர்கள் ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? சார், அந்த கால் சூப்பர்வைசர் பிளஸ் அலுவலர்கள் வந்து என்னை வேஷ்டி கட்டி உள்ள அலௌடு இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுவந்த அன்னைக்கு சொன்னாங்க சார். அதுக்கு நான் சார் அலௌடு இல்லை, வேஷ்டி என்ன சார் நம்மளோட ட்ரெடிஷனல் தானே, தமிழ்நாட்டோட ட்ரெடிஷனல், இது சார் அலௌடு இல்லை, அலௌடு இல்லைன்னு அலௌடு இல்லைதாப்பா, நோ ஆர்குமெண்ட் அப்படின்னாங்க சார். என்ன சார், நாடாளுமன்றத்திலையும் பார்லிமெண்டத்திலையும் வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் அலௌடு இல்லைன்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு சிஎம் முதற்கொண்டு என்னை வேஷ்டி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சார். வேற ஏதாவது அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? மேல யாராவது அலுவலர்களுக்கு, அதாவது தேர்வுத்துறை அலுவலருக்கோ துணைவேந்தர் யாருக்காவது புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து அனுமதி வாங்கிட்டு வர சொல்றாங்க சார். இங்க அனுமதி வாங்க காலவாசம் ஆகும் சார். எனக்கு எக்ஸாம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். நான் போனேன்னா எக்ஸாமே க்ளோஸ் ஆயிரும் சார். அதனால என் இந்த தேர்வு அரியர் ஆயிரும் சார் பிற்காலத்தில். அந்த முறை தான் சார். குடும்ப சூழ்நிலை சொல்லுங்க. ஏன்னா 2013ஆம் ஆண்டே நீங்க தேர்வு இந்த படிப்புக்கு தேர்வு செஞ்சிருக்கீங்க, தேர்வு பண்ணிருக்கீங்க. என்ன காரணத்துக்காக தொடர்ந்து இந்த 2014 குடும்ப சூழ்நிலை? ஏற்கனவே 14ல் போட்டேன் சார். 2014ல் போட்டு அப்போ உள்ள காலகட்டம் குடும்ப சூழ்நிலைனால அமௌண்ட் கட்டி ஃபீஸ் கட்டி எழுத முடியாத சூழ்நிலை இருந்துச்சு சார். அதை போன வருடம் ஃபீஸ் கட்டி எல்லாமே ஸ்ட்ரக்சர் வச்சு எழுதுறதுக்கு முன் வந்தேன் சார். இப்போ எழுதுற கால் டிக்கெட்டு எல்லாமே வந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்தேன் சார். ஃபர்ஸ்ட்னாவே ஆர்கியூ பண்ணாங்க சார், வேஷ்டி அலௌடு இல்லை அப்படின்ட்டு. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வேஷ்டி அலௌடுன்னு நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க ஏற்கனவே அப்படின்ட்டு. அவர் காமராஜரே வேஷ்டி அணிஞ்சவர் தான். அப்படி உள்ள காலகட்டத்தில் நீ வேஷ்டி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை சார் அப்படின்னு. இல்லை நோ ஆர்குமெண்ட் பண்ணாங்க, வேஷ்டி கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. பேப்பரை எடுத்தார் சார். பேப்பரை எடுத்தையுமே என்ன சார் இப்படின்னு நான் சொல்ல விட்டு இந்த மாதிரிங்க நாடாளுமன்றத்திலையும் சட்டசபையிலோட இன்னைக்கு வேட்டி கட்டுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்ஏ இன்னைக்கு வேஷ்டியில் தான் இருக்காப்புல. அதுக்கு அந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு நீங்க முட்டுக்கட்ட போற மாதிரி பேசுறீங்க சார் அப்படின்னு பேசாம போயிட்டா சார். நாளைக்கு வேஷ்டி கட்டக்கூடாது அப்படின்ட்டு சார். இப்ப நான் இன்னைக்கு உள்ள அலோவ் பண்ணும்போது மேல காலுக்கு சூப்பர்வைசர் வந்தவர், அவர் வந்து வேட்டி கட்டுறதுக்கு அலௌடு இல்லை, நீங்க போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அந்த முறையில் சொன்னார் சார். சரின்ட்டு நான் வெளில வந்தேன் சார். வெளில வந்து அந்த மாதிரிக்கு நான் மீடியா கால் பண்ணேன் சார். தொடர்ந்து பத்மபிரியா நீங்களே கேட்டிருப்பீங்க, 10 மணிக்கு தேர்வு ஆனது துவங்கி இருக்கிறது. 10 மணிக்கு துவங்கி இருக்கிற நிலையில அவர் தொடர்ந்து ஹால் சூப்பர்வைசர் என்று சொல்லப்படுகிற அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறை அதிகாரி என்ன தெரிவித்திருக்கார் என்ற நேரடியாக காமராஜர் பல்கலைக்கழக அலுவலகத்திற்கு சென்று வேட்டி கட்டி தேர்வு எழுதுவதற்கு அனுமதி கடிதம் வாங்கி வந்தால் உங்களை அனுமதிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், வேட்டி என்பது அன்றாடம் அனைவரும் உடுத்தக்கூடிய ஒரு உடைதான். வேட்டி அணியக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதல் பல்கலைக்கழகங்களிலோ அல்லது கல்லூரிகளிலோ வகுக்கப்பட்டதாக இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாத நிலையில் இவரின் நிலை என? இன்று தேர்வு எழுத தவறிவிட்டால் இவருக்கு யார் பொறுப்பு? இவரின் நிலைக்கு யார் பொறுப்பு? நிச்சயமாக இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு தேர்வுத்துறை அதிகாரிகள், அதாவது கட்டுப்பாட்டு அதிகாரிகள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் என்று கூறப்படுகிற ஹால் சூப்பர்வைசர் தான் அவருக்கு தெரிவித்திருக்கிறார், உங்களுக்கான தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க முடியாது, அத்துமீறியும் வேட்டி கட்டி தான் தேர்வு எழுத வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நேரடியாக கல்லூரிக்கு சென்று பல்கலைக்கழகத்தை சென்று அங்கு அனுமதி கடிதம் வாங்கி வந்தால் உங்களுக்கான அனுமதியை நாங்கள் தருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர் ஏறத்தாழ 2014ஆம் ஆண்டிலிருந்து தற்போது
17 3 வருடமாக ஓராண்டு படிப்பை அவர் குடும்ப சூழ்நிலை காலமாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது குடும்ப சூழ்நிலையை மீறி அவர் அங்கங்கே கடன் வாங்கியிருப்பார் தெரிகிறது. கடன் வாங்கி இந்த தேர்வுக்காக அவர் பணம் கட்டி தற்போது தேர்வை முடித்து ஒரு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் தேர்வுக்கு வந்திருந்தார். தற்போது இது போன்ற ஒரு அறிவிப்பின் காரணமாக அனுமதிக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால் அவர் தற்போது தேர்வு எழுத முடியாமல் இந்த கல்லூரி வாயிலிடையே அவர் நின்று கொண்டிருக்கும் காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சித்தோம். தற்போது அவர் தேர்வு நடந்து கொண்டிருப்பதால் அங்கு ஆளுக்குள் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அதிகாரிகளுடைய விளக்கங்களை பெறவும் முயற்சி கொண்டிருக்கிறோம். தற்போது இவருக்கான சிறப்பு அனுமதியை கொடுத்து தேர்வு எழுத வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையா இருக்கிறது. பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன செய்ய போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பத்மபிரியா.